தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் வசித்து வருபவர் ராஜா முகமது. இவரது தந்தை கலைத்தம்பி என்று முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் பெயர் சூடப்பட்டு திமுக நகர செயலாளராகவும் நகர அவை தலைவர், ஒன்றிய துணை செயலாளர் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக 50 ஆண்டு காலமாக கட்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவரது குடும்பத்தினர் 3வது தலைமுறையாக திமுக இயக்கத்தில் இருந்து வருகின்றனர். தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் மறந்துவிட்டதாகவும், சொல்லா வறுமையில் கோவில் நிலத்தில் குடியிருந்து வருவதாகவும் தெரிவித்தார். தனது பிள்ளைக்காக வேலை கேட்டு பல தடவை மனுக்கள் கொடுத்தும் செவிசாய்க்காமல் கிணத்தில் போட்ட கல்லு மாதிரி என்னையும் என் குடும்பத்தாரையும் திமுகவினர் சிறுபான்மையினர் என்பதால் புறக்கணித்து வருவதாகவும், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயாநிதி அவர்களுக்கும் தனது ஆதங்கத்தை நம்மிடம் தஞ்சை மாவட்ட பேராவூர் சேர்ந்த ராஜா முகமது பேசுகிறேன். என்னுடைய தந்தையார் பேராவூரிலே திமுக வளர்த்தவர். ஆரம்ப காலத்திலிருந்து திமுகவை வளர்த்து நகர செயலாளர் இருந்தவர். கலைஞரால் கலைத்தம்பி என்று பெயர் சூட்டப்பட்டவர். என் பெரிய தந்தையார் கலாநேசனும் கலைத்தம்பியும் பேராவூரியை திமுக வளர்க்குவதற்காக பாடுபட்டவர்கள். அவர்களுடைய இருவரும் இன்னைக்கு அவருடைய பெயரே இன்னைக்கு இல்லை. அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடைந்தும் அனைவரும் மறந்து விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். குடும்பத்தார்களே மறந்து விட்டார்கள். சிறுபான்மையினருக்கு பேராவூரியில் வேலையே இல்லை. எல்லாரையும் அதாவது பாம்பு உயிரோடு இருக்கப்போ தான் பயப்படுவாங்க, செத்தா பயப்படுவாங்களா? என் தந்தையார் ஜமீனாக இருந்தார். அவர் பிள்ளைகள் நாங்கள் அவ்வளவுக்கு என் தந்தைக்கு பிறகு எத்தனை தலைமுறையாக நீங்கள் நானும் 3வது தலைமுறையாக. என்னுடைய தந்தை 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளராகவும் நகர அவைத் தலைவராகவும் ஒன்றிய துணை செயலாளராக இருந்த எல்லா இடத்தையும் 50 நிலத்தை வீடு எல்லாத்தையும் விட்டு கட்சிக்காக செலவு செய்தார். இன்னைக்கு பேராவூர் நீலகண்டர் கோயில் நிலத்திலே குடியிருக்கின்றோம். இன்னைக்கு திமுகவினர் எப்படி இருக்கின்றார்கள்? ஆரம்பத்திலே திமுக வளர்த்தவர் எப்படி கடமை மடமையாகிவிட்டது. தியாகம் தெருவில் யார் உங்களை புறக்கணிக்கிறாங்க? மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ, பொறுப்புள்ள உள்ள அனைவரும் எங்களை புறக்கணித்து வந்தார்கள். சிறுபான்மையினருக்கா எங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கவில்லை, பொருட்களையும் கொடுக்கவில்லை. 9/12/86 நான் சிறைச்சாலை 9 மொழிப்போர் தியாகி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழ் காக்கும் கலைஞருக்கு சிறைச்சாலை ஒரு பூஞ்சோலை என்று சொன்ன சிறு வயதிலே 17 பேர் 9ஆவது படிக்கும் போதே நான் சிறை சென்றவன். மஞ்சள் என்று ஜாமீனில் வரான் என் தந்தை குரல் கொடுத்தார். திராவிட முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட எங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கொடுத்து வேலை கேட்டு எத்தனையோ பணிகள் கேட்டு எத்தனையோ எம்எல்ஏ மூலமாக மாவட்டத்திலும் எத்தனையோ தனிப்பிரிவுக்கு எத்தனையோ கடிதங்கள் அனுப்பினேன். அதை எல்லாத்தையும் குப்பையில் போட்டு விட்டார்கள். நாங்கள் திமுகவில் எவ்வளவோ பாடுபட்டு உழைத்து எங்களுடைய உயிரை இழக்கும் நிலைக்கு சொல்லனா வறுமையிலும் கஷ்டத்தை இருந்துகிட்டு திராவிட மார்க்கத்தில் நாங்கள் இருப்போமா வேண்டாம் நிலையில் இருக்கிறோம். திராவிட தலைவர் எங்களை கவனிப்பார்களா? என்னை அழைத்தால் நேரடியாக நான் பதில் சொல்ல தயாரிக்கிறேன். இன்னைக்கு கோயில் நிலத்தில் குடியிருக்கிறோம். நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைகளும் 3வது தலைமுறை. என் தந்தைக்கு பிறகு மகனாகிய நான், என் மகன் எல்லோரும் 3வது தலைமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் 22 காலமாக என் தந்தைக்கு பிறகு திராவிட முன்னேற்றங்களை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளும் இருந்து கொண்டிருக்கிறார், என் குடும்பத்தார்களும் இருந்து கொண்டிருக்கிறார். வாழையடி வாழையாக எங்கள் குடும்பத்தில் இதற்கு பிறகு எங்கள் வாழையடியாக திராவிட முன்னேற்ற சாகும் வரை நாங்கள் வம்சாவளி திராவிட முன்னேற்றத்தில் இருப்போம். எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை நினைத்து பார்த்து எங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று